Milky Mist ice creams. ஜின்பிங் வந்து சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் சல்மானிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போன்ல பேசினதா அந்த வளைகுடா செய்திகள்ல நான் படித்தேன். சவுதி அரேபியா இன்னைக்கு கோபம் அடைகிறாங்க. இது வந்து தேவையில்லாம அமெரிக்கா நமக்கு வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்குதுன்னு இதை பயன்படுத்தி தான் சீனா இன்னைக்கு வந்து உள்ள வர்றாங்க. சூப்பர் செர்வனாஸ்டோ சம்மா கோடையை கொண்டாடலாம். ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்துருந்தோம். ஒரு இஸ்ரேலிய வீரர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயேசுநாதரினுடைய அந்த சிலையை வந்து உடைக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை ஆகுது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன் இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம்? யூதர்களை பொறுத்தவரை கிறிஸ்துவர்கள் நமக்கு உதவி பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களே ஒழிய கிறிஸ்துவ மதத்தின் மேல் யூதர்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. சொல்ல போனா பழமையான தேவாலயங்கள் இருக்கின்ற நாடு லெபனான். நீங்க லெபனானுக்கு போனா தெரியும், பெய்ரூட்டுக்கு. உலகில் மிக பழமையான தேவாலயங்கள், அழகான தேவாலயங்கள் லெபனான்ல தான் இருக்கு. பாதிரிமார்கள் ஒரு ஊர்வலம் போவாங்க சிலுவையை தூக்கிட்டு, அதாவது கிறிஸ்துவர்களுடைய முக்கியமான புனித வெள்ளி அன்று இஸ்ரேலில் இருக்கின்ற ஜெருசலத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் ஊர்வலமாக போகின்ற காட்சியில இந்த ராபிக்குன்னு சொல்லக்கூடிய யூதர்கள் எச்சில துப்பிட்டு போவாங்க. இந்த வீடியோ வந்திருக்கு. இந்த கால மக்களுக்கு புரிய வைக்கிறதா அவர்கள் வந்து கொள்கை எதிரி, இவர்கள் அரசியல் எதிரி, அவ்வளவுதான். அப்போ முஸ்லீம்கள் அரசியல் எதிரி தான், கொள்கை எதிரி வந்து கிறிஸ்துவர்கள் தான். அப்படிதான் அவங்க வச்சிருக்காங்க. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது உண்மையாவே இந்தியா வந்து ஈரானுக்கு மறைமுக உதவி பண்றாங்க. ஏன்னா நம்ம நாட்டிலேயே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஈரான் வந்து நமக்கு அவ்வளோ வந்து நட்பு நாடா இருந்தாங்க, பட் இந்தியா கைவிட்டுச்சு. அது உண்மையாவே இல்ல. நான் என்ன பாக்குறேன்னா, வெளியே பார்க்கும்போது நம்ம அமெரிக்கா நட்பா இருக்கிறோம், ஆனால் இன்டர்னலாக நம்ம ஈரானுக்கு நட்பா இருக்கிறோமோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. என்ன காரணம்னா, நீ கவனிச்சு பாருங்க, இந்தியாவில் வந்து ஈரானுடைய கப்பல்கள் தாக்கப்பட்ட போதும் இந்தியாவை பற்றி ஒரு வார்த்தை ஈரான் பேசல. அமெரிக்கா தான் தாக்குனாங்க. 2 கப்பல்கள் பற்றி எரிஞ்சு, ஒரு கப்பல் பற்றி எரிஞ்சுது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஈரான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை இந்தியாவை பற்றி கோபமாக கூட ரிட்டாலியேட் பண்ணலை. இது இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இந்தியா என்ன பண்ணுவாங்க? அப்படி தானே. இரண்டாவது, இந்த இப்போ புதிய ஒரு துறைமுகத்திற்கு இந்தியாவும் ஈரானும் சபகர் துறைமுகத்துக்கு ஒரு கூட்டமைப்பாக 2003 போடப்பட்ட திட்டம் 2024 ஒப்பந்தம் போட்டு பெரிய அளவில் பட்ஜெட் போட்டு பண்ணாங்க. இப்போ நம்ம பட்ஜெட்டில் பணமே ஒதுக்கலை. அது என்னன்னா, அமெரிக்காவுடைய த்ரெட்டன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஈரானுக்கு போனாலும் இப்போ ஈரான் வந்து அதை பெரிய அளவில் கொண்டு போகல. ஆனால் கோபம் இருக்கு அவங்களுக்கு. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இந்தியாவை அமெரிக்கா த்ரெட்டன் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. அதற்கு வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண முடியல, பகச்சிக்க முடியாம தடுமாறுறோம், புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவும் சீனாவும் ஒரு ஹெல் ஹோல் அப்படின்னு சொன்னார்ல, பெரிய வார்த்தை அது. அதுக்கு ரியாக்ட் பண்ணது ஈரான். என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க? உண்மையில் அமெரிக்கா தான் ஹெல் ஹோல், சீனாவும் இந்தியாவும் இந்த உலகின் கலாச்சார வாயில்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி ஏன் சொல்றாங்க? சீனா கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரம் தான் உலகில் சிறந்த கலாச்சாரம், அது ஈரான் கலாச்சாரத்துக்கு ஒப்பானது, நிகரானது. அமெரிக்காவுக்கு அந்த கலாச்சாரத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை. இப்போ இது வந்து எதுக்கு இப்படி இப்படி முட்டு கொடுத்து பேசுகிறாங்க? அப்போ அவங்க அமைதியாக இருக்கலாமே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரான் இந்தியாவோடும் சீனாவோடும் நெருங்க வேண்டும், நமக்கு வந்து எதிர்கால கூட்டாளிகள் இவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு முதல் படி தான் இன்னைக்கு பிரிக்ஸ் மாநாட்டில் இது பேசப்படணும். சவுதி அரேபியாவை எப்படியாவது இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அதுக்கு சீனா முயற்சி பண்றாங்க. இந்த சபகர் துறைமுகத்தை நம்ம எல்லாம் செய்யும்போது நீங்க நல்லா கவனிங்க, 2003 வாஜ்பாய் காலத்தில் சபகர் துறைமுகத்தை நம்ம எடுத்து நடத்தணும்னு நினைச்சோம். ஏன்னா அதை சீனா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து பாகிஸ்தான் துறைமுகத்திலிருந்து 170-80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதை நம்ம வந்து கைப்பற்றினாதான் நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைச்சோம். வாஜ்பாய் காலத்தில் போடப்பட்ட திட்டம் சீனாவுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைச்சோம். 2024 அக்ரிமெண்ட் போட்டோம். சீனா அதுக்கு டிமாண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு கொடுத்துட்டு ஈரானை டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பெரிய அளவில் அது கவனம் செலுத்தலை. ஆனால் சீனா அதை பற்றி எந்த விதத்திலையும் கவலைப்படலை. அது வேண்டாம், அது இந்தியாவுக்கே போகட்டும்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வரேன்னா, சபகர் துறைமுகத்தில் இந்தியா ரூல் பண்ணட்டும், நாங்கள் வந்து பாகிஸ்தான் துறைமுகத்தில் ரூல் பண்ணிக்கிறோம். இந்திய பெருங்கடலில் இனி இந்தியாவும் சீனாவும் பெரிய அளவில் கோலைச்சட்டும், அதுதான் நல்லது. என்ன சொல்லுது, நமக்கு என்ன சொல்லுவோம்ல, 2 பெரிய கட்சிகள் இருக்கு, நல்லது தானே.
ஒன்று நம்ம ஆளணும் இல்லை அவன் ஆளணும், மூன்றாவது ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மூன்றாவது ஒருத்தன் வந்துட வேண்டாம், அதை விட்டுன்னா ஒருவேளை வந்து யாராவது ஒரு தேர்ட் பிளேயர் வந்துடக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நேரடியாக சீனாவோடு இந்தியா உறவு வைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் மறைமுக உறவுகள்னா ரஷ்யாவோடும் ஈரானோடும் இந்தியா நெருக்கமாக இருந்தால் நம்மளோட நெருக்கமாக இருந்த மாதிரி தான் அது இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் இப்போ இன்றைக்கி அமெரிக்கா உடைக்கிறாங்க. திருப்பி ஏன் இந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க? இன்றைக்கி வந்து ஹெல் ஹோல் சொன்னதுக்கப்புறம் ட்ரம்ப் சொல்கிறாரு, எங்களுக்கு பிரதமர் மோடி என்னுடைய நெருங்கிய அவர் வழக்கமாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கார். இந்தியாவை வந்து பேசுகிறதெல்லாம் பேசி விட்டுட்டு நம்ம பிரதர் என் நண்பர் சொல்லுவாங்கள்ல, வீட்டை பற்றி கேவலமாக பேசிடுறது, ஆனால் குடும்பத் தலைவர் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தான் கடந்த முறை அப்படி தான் சொல்லியிருக்காரு. எத்தனையோ முறை வரி வசூல் பண்ணதில் இந்தியா மன்னன், இந்தியாவில் இப்படி இருக்குது, இந்தியாவில் வந்து சுகாதாரம் எப்படிலாம் பேசியிருக்காரு. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டும் இப்படி மாறி பேசுவார். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம திருப்பி வந்து அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்னன்னு பார்த்தா இனி போர் நடக்காது. துல்லியமாக ஒரு விஷயம் முடிவு பண்ணலாம், இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ஆயுதங்களை குவிக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா ஈரான் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் போர் நிறுத்தத்துக்கு யாரு சொன்னது? போர் நிறுத்தத்தை அறிவித்தது யாரு? ட்ரம்ப் தான். அதையும் டெட்லைன் இல்லாம டேட் இல்லாம அறிவிச்சது யாரு? அமெரிக்கா தான். போர் இதுவரைக்கும் போர் நிறுத்தத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தது ட்ரம்ப் தானேங்க. எப்போவாவது ஈரான் போர் நிறுத்தம் அப்படின்னு பேசியிருக்காங்களா? நீங்க கடந்த 2 மாத கால போர்ல ஒரு வார்த்தையாவது போர் நிறுத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது ஒரு டெலிகேட் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஏன்னா அவங்க போர் நிறுத்தம் விரும்பலை. அவங்க கேட்கணும், போர் நிறுத்தம் வந்தால் ஒரு நியாயமான போர் நிறுத்தம் இருக்கணும், எங்களுடைய டிக்னிட்டியை விட்டு கொடுக்காம தான் போர் நிறுத்தத்துக்கு வருவோம், எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஹார்மோஸில் நாங்கள் வசூல் பண்ணுவோம், இனிமேல் நாங்கள் ஹார்மோஸ் எங்கள் கண்ட்ரோல் தான், ஹார்மோஸில் வசூல் பண்ணக்கூடிய பணம் எங்களுக்கும் ஓமானுக்கும் சொந்தம், நாங்கள் ஓமானோட பிரிச்சுக்கிறோம், நீ ஒரு நாடு மட்டும் எடுத்துக்கல, ஓமானுக்கும் கொடுத்துக்கிறோம், பங்கு கொடுத்துக்கிறோம், இனி அமெரிக்கா எங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது, இஸ்ரேல் இனிமேல் போருக்கு வந்தால் நாங்கள் கடுமையாக இது பண்ணுவோம், இதுக்கெல்லாம் உலகம் ஒத்துக்கணும், மூன்றாம் இருக்கின்ற பெரிய நாடு வந்து போர் நிறுத்தத்துக்கு வரணும், இப்படிலாம் பேசினாங்கல்ல. ஸோ போர் நிறுத்தம் வந்து அவங்க பேசவே இல்லை. போர் நிறுத்தத்துக்கு அப்புறமா லெபனான்ல வந்து நிச்சயமா போர் நிறுத்தம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தாமதமாக தான் வந்து லெபனான்லையுமே அந்த போர் நிறுத்தம் அப்படின்றது நடந்தது. அங்கே என்ன மாதிரியான பாதிப்புகள் நடந்தது? ஈரான் வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அந்த என்னன்னா, லெபனான் பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு அருகில் இருக்கின்ற நாடு. இஸ்ரேலுடைய வடக்கு பக்கமும் லெபனானுடைய தெற்கு பக்கமும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு ஆறு மட்டும்தான் ஓடுது, ரிவர் மட்டும்தான், லிட்டன்கிற பேரில் ஒரு ரிவர். அப்போ லெபனான் என்பது ஒரு கிறிஸ்துவ நாடு அடிப்படையில். உங்களுக்கு வந்து காலனி நாடுகளாக இருந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனம் பிரிட்டனுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது லெபனான் பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருந்தன, பிரான்ஸுடைய ஆதிக்கத்தில் இருந்தன. சொல்லப்போனால் பழமையான தேவாலயங்கள் இருக்கின்ற நாடு லெபனான். நீங்கள் லெபனானுக்கு போனால் தெரியும், பெய்ரூட்டுக்கு உலகில் மிக பழமையான தேவாலயங்கள், அழகான தேவாலயங்கள் லெபனானில் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் லெபனானில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டம். அதன்படி லெபனானின் ஜனாதிபதியாக ஒரு கிறிஸ்துவர் மட்டும்தான் வர முடியும். இப்படி ஒரு சட்டம் இருக்குது. லெபனானின் பிரதமராக ஒரு இஸ்லாமியர் மட்டும்தான் வர முடியும். இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அப்படி அங்கே வந்து ஒரு ஒழுங்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த லெபனானில் என்ன பிரச்சனைனா, தெற்கு லெபனானில் இருக்கின்ற முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்கள் ஈரானுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். ஈரானுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் லெபனானில் தெற்கு பக்கம் இருக்காங்க. அவர்கள் வெறுமனை மட்டும் இல்லை, ஆட்சியிலும் பங்கு இருக்காங்க. அங்கே இருக்கின்ற பிரதமர் கூட அந்த வம்சாவளியை சார்ந்தவர் தான் இருக்கார். அந்த ஹிஸ்புல்லா என்பது வெறுமனை வந்து இனக்குழு மட்டுமல்ல, அங்கே ஆட்சியிலும் பங்கு கொண்டிருக்கின்ற ஒரு குழுவாக இருக்கார். அப்போ அவர்கள் வந்து தெற்கு பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு பேச்சுவார்த்தை கூட அங்கே இருக்கின்ற பிரதமரோட தான் பேசுகிறாங்க, ஜனாதிபதியோட பேசலை. ஏன்னால் ஜனாதிபதி வந்து இதில் பங்கெடுக்கவே இல்லை, சுப்ரீம் லீடர் அவர் தான். இப்போ அந்த ஆட்சி அமைப்பு அப்படி தான் இருக்குங்க. ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்துருந்தோம், ஒரு இஸ்ரேலிய வீரர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயேசுநாதனுடைய அந்த சிலையை வந்து உடைக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை ஆகுது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன் இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் இல்லாத ஒரு தனிநபரை நம்ம பார்க்கணும்? திருப்பி நான் பல தடவை நான் சொல்கிறேன், கிறிஸ்துவர்கள் மேல் யூதர்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. இது இன்னைக்கு இதை வந்து நம்ம கசப்பான உண்மை தான். நம்ம வந்து பைபிள்லையும் பழைய தோராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க அதை வந்து அவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா,
கிறிஸ்துவத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அந்த செய்தியை தான் நம்ம திருப்பி திருப்பி பார்க்க முடியாது. உங்களுக்கு யூதர்களை பொறுத்தவரை கிறிஸ்துவர்கள் நமக்கு உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களே ஒழிய கிறிஸ்துவ மதத்தின் மேல் யூதர்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் வந்து ஜீசஸை ஒரு இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கின்ற இந்த பாலஸ்தீனியர்களை எதிர்ப்பதற்கு, இங்கே இருக்கின்ற அரபுகளை எதிர்ப்பதற்கு கிறிஸ்துவத்துடைய உதவி தேவைப்படுது, அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கின்ற ஜியோனிஸ்டுகள் கூட கிறிஸ்துவர்களாக இருந்து வந்தவர்கள் தான். அதுதான் அந்த ராணுவ வீரர் மேல நடவடிக்கை எடுத்துக்கிற காரணம் சர்வதேச அளவில் நமக்கு எதிர்ப்பு வரக்கூடாதுன்றதுக்காகவா? அது ஒண்ணுதான். அதை பொறுத்தவரை அவர்கள் தான் அடிப்படையில் அவர்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இந்த சியோனிஸ்டுகள். இன்னும் சொல்ல போனால் இந்த சியோனிஸ்டுகள் ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தவர்கள், ஏத்திஸ்டாக இருந்தவர்கள். அவர்கள் சியோனிஸ்டுகளாக கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ அடிப்படையில் சியோனிஸ்டுகள் பெரும்பாலானவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தவங்க. அவர்கள் ஒரு கட்டத்தில் மாறினாங்க, அவ்வளவுதான். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கின்ற அரசியல் புரிதல்கள், கான்ஃப்ளிக்ட்டு, இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்துவ நாடுகளுக்கு ஜெருசலம் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த சிலுவை யுத்தங்கள் நடந்தது எல்லாமே அந்த சிலுவை யுத்தங்கள் மூலமாக ஜெருசலம் கிறிஸ்துவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிலைமைக்கு யூதர்களுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அது நீங்கள் இன்னும் பேசுனீங்கன்னா அந்த இஸ்ரேலுடைய உருவாக்கத்தையெல்லாம் நம்ம பேசணும். அதான் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் வந்து இந்த தேவாலயத்தை போய் இடிக்க நினைக்கிறது, தேவாலயத்தை வந்து அவர்கள் வந்து அவமதிக்கிறது. இதெல்லாம் இஸ்ரேலில் நடந்து கொண்டு தான் இருக்கு. நீங்க ஒரு வீடியோ பார்த்தா தெரியும், பாதிரிமார்கள் ஒரு ஊர்வலம் போவாங்க சிலுவை தூக்கிட்டு. அந்த அதாவது கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான புனித வெள்ளி அன்று குட் ஃப்ரைடே அன்று இஸ்ரேலில் இருக்கின்ற ஜெருசலத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் ஊர்வலமாக போகின்ற காட்சியில் இந்த ராபிக்குன்னு சொல்லக்கூடிய யூதர்கள் எச்சில துப்பிட்டு போவாங்க. இது வீடியோ வந்திருக்கு. இது வந்து இப்போ நடக்கலைங்க, ஜீசஸ் காலத்திலிருந்து இருக்கின்ற அந்த வெறுப்பின் உச்சம். அவர்கள் வந்து கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் சமமாகத்தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் செய்த விஷயம் என்பது என்னன்னா, கிறிஸ்துவ நாடுகளை தனக்கான சியோனிச ப்ரோ இஸ்ரேலாக மாற்றியது தான் அவர்கள் செய்த பெரிய வெற்றி. அதை நீங்கள் பேசுறதா இருந்தால் கடந்த நூற்றாண்டை பேசணும்னா அவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் அடிபட்டார்கள், எப்படியெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த அரசியலுக்குள் கிறிஸ்துவ நாடுகளுடைய அரசியலுக்குள் நுழைந்தார்கள், இன்னைக்கு வந்து அந்த ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி கையில் வச்சிருக்காங்க என்பதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று கான்ஸ்பிரசி. அதுதான், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை புரியும். ஸோ அவங்க வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இந்த மாதிரி இப்படி சொல்லலாம். இந்த கால மக்களுக்கு புரிய வைக்கிறதா இருந்தால் அவர்கள் வந்து கொள்கை எதிரி, இவர்கள் அரசியல் எதிரி, அவ்வளவுதான். அப்போ முஸ்லீம்கள் அரசியல் எதிரி தான், கொள்கை எதிரி வந்து கிறிஸ்துவர்கள் தான். அப்படிதான் அவங்க வச்சிருக்காங்க. அதே போல இப்போ இறுதியாக நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம்னா, இந்த பேச்சுவார்த்தையில் சீனாவினுடைய பங்களிப்புன்றது எந்த அளவுக்கு இருந்தது? சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜின்பிங் வந்து சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் சல்மானிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஃபோனில் பேசுனதா அந்த வளைகுடா செய்திகளில் நான் படித்தேன். 1 மணி நேரம் பேசுகிறார் என்பது பெரிய செய்தி. உங்களுக்கு வந்து கிரவுன் பிரின்ஸ் சல்மானோடு எதுக்கு நெருக்கமாக பேசுகிறாருன்னா, இந்த பிரிக்ஸில் வந்து சவுதி அரேபியா ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்று இன்னைக்கு விரும்புகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கடந்த வருடம் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒப்பந்தம் மிக முக்கியமானது. ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கப்புறம் முதல் வெளிநாட்டு பயணமே வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்தது தான். $600 பில்லியன் ஒப்பந்தம். 600 பில்லியன் டாலருங்கிறது இந்திய பணத்தில் 60 லட்சம் கோடி வரும்னு நினைக்கிறேன், கால்குலேஷன் என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால். மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம். இந்த ஒரு ஒப்பந்தம் என்பது நீண்ட கால ஒப்பந்தம். அப்போ இந்த ஒப்பந்தம் போட்ட ஒரு நாடு அது வந்து இன்னைக்கு ட்ரம்புக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஹைப்பை கொடுத்தது. நான் ஆட்சிக்கு வந்தப்போ பாரு எவ்வளோ பெரிய ஒப்பந்தத்தை போட்டிருக்கேன்னு சொன்னார். இப்போ சீனா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை வந்து நீ வந்து சொல்லி இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வா. இந்த வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியாவுடைய ரோல் பிளே முக்கியம். நீ முடிவு பண்ணு, போர் வேண்டுமா வேணாமா, அல்லது ஈரானோட கை குலுக்குங்க. இந்த ஹார்மோஸ் விஷயங்களில் ஈரானும் சவுதி அரேபியாவும் பேச வேண்டும். 3ஆம் நாடு எதுக்கு? இப்படியெல்லாம் வந்து சீனாவோட அதிபர் கிரவுன் பிரின்ஸ் சல்மானிடம் பேசியதாக செய்திகள் கசிகின்றன. இது எப்போ வந்து இந்த செய்திகள் உண்மையாகும்னா, செப்டம்பர் நடக்கின்ற பிரிக்ஸில் கண்டிப்பாக சவுதி அரேபியா
கலந்து கொண்டாலே அப்போ இது உண்மை. இப்போ பிரிக்ஸில் சவுதி அரேபியா கலந்து கொள்ளுமா மாட்டாதா? கலந்து கொள்ளவில்லை என்றால் அது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம், அல்லது அமெரிக்காவை மீறி செயல்படாதுன்னு. கலந்து கொண்டாலே அது அமெரிக்காவை தாண்டி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். அதைத்தான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி இந்த முற்றுகையை சவுதி அரேபியா விரும்பலை. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹார்மோஸ் முற்றுகை என்பது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுக்கு நஷ்டம்னு. ஈரான் ஏற்கனவே நஷ்டப்பட்டிருக்கு. ஏங்க, எனக்கு 10 கோடி நஷ்டம், கூட 5 கோடி நஷ்டம் ஆனால் போயிட்டு போகுது. ஆனால் சவுதி அரேபியாவுக்கு நஷ்டம், கத்தாருக்கு நஷ்டம், குவைத்துக்கு நஷ்டம், பஹ்ரைனுக்கு நஷ்டம். இன்றைக்கி அவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். சவுதி அரேபியா என்ன கொடுக்குறாங்கன்னா, முற்றுகை வேண்டாம், போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டிங்க, எங்கள் கப்பல்களை விடுங்க, இனிமேல் வணிகம் தொடர்பாக நடக்கட்டும், பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகட்டும். அதை அமெரிக்கா கேட்கலன்னு சொன்னோன்னே சவுதி அரேபியா இன்றைக்கி கோபம் அடைகிறாங்க. இது வந்து தேவையில்லாமல் அமெரிக்கா நமக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுக்குதுன்னு. இதை பயன்படுத்தி தான் சீனா இன்றைக்கி வந்து உள்ளே வர்றாங்க. கரெக்டாக நீங்கள் பாயிண்டை பிடிங்க. அப்போ வந்து இது எப்படி வருதுன்னா, சீனா, இந்தியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, இந்த நாடுகள் பாருங்களேன், இது எல்லாமே ஆசிய நாடுகள். ரஷ்யா மட்டும்தான் அங்கேயும் இங்கேயுமா இருக்க நாடு. ஆனால் அவருக்கு எல்லாம் இப்படி வந்துச்சுன்னா, அந்த ஹார்மோஸாக இருக்கட்டும், செங்கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், ரொம்ப கிளியர் ஆகிடுமே. ஒரு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதை நோக்கி நகர்த்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிக்ஸோட இந்த உச்சி மாநாடுடைய முக்கிய கண்டென்ட் இது விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. Milky Mist ice creams. சூப்பர் செரவனா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.